சிவம் சிவம் நாராயணம். எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருள்நூலிலிருந்து நாம் தொடர்ச்சியை காண்போம். அன்பர்களே, கொங்கையில் பால் கொண்டு காராவும் வந்து நின்று குடிக்கவும் சொல்லுதே சிவனே ஐயா. மாதாவும் பால் தந்து அநேக நாளாச்சுதே, வயிறும் பசிக்குதையோ சிவனே ஐயா. கப்பல் சிறிதெனவும் கடல்தான் பெரிதெனவும் கவிழ்ந்து ஈரிக்கலாச்சே சிவனே ஐயா. பாம்பும் படம் விரித்து படல் கொண்டு வீசுதையோ, பாதமும் காந்துதையோ சிவனே ஐயா. இதனுடைய விளக்கமாக, எம்பெருமான் வைகுண்ட சுவாமி பாலல்லால் வேறு பண்டமிக ஏறாமல் தெச்சனத்தில் வடக்கு வாசலில் 6 கால் தொட்டிலில் அமர்ந்து தவம் புரிந்தார். அப்போது நீசப்பாவிகள் பாலோக்கும் மாதிரியை பார்ப்போம் என பால் மாட்டை பற்றி கொண்டு சென்று விட்டார்கள். அன்று முதல் 21 நாள் வரை எம்பெருமாள் பால் கூட அருந்தாமல் இருந்தார். கலியாகிய கடல் பெரிதுதான், அதனை கடப்பது அரிதேதான். ஆனால் சிறிய கப்பல் கைவாய்த்தார் கடலையும் கடக்க இயலும். கலியை கடக்க ஐயா வழியாம் என்ற கப்பல் ஐயா தந்துள்ளார். நமக்காக தவம் இருக்கிறார். சர்ப்பம் போலொத்த சண்டாள பாவிகள் செய்த அநியாயங்களை சிறிதாக நினைத்து பொறுமையாக கடலாக கொண்டு மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆனால் சண்டாள பாவிகளோ பாம்பு படம் எடுத்து ஆடுவதைப் போல் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அன்பானவர்களே, சான்றோர்களே, ஆன்மீக பெரியோர்களே, ஐயா நமக்கு உன்னதமான செய்திகளை உலகுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதை தெரிந்து கொள்வோம். மேலும் அன்போர்கள் தெரிந்த இதற்கு விளக்கமான இன்னும் மேல் கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா உண்டு.